அதுக்குள்ளவா? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ஏய், கொன்றுவோம் உன்னை. ஒழுங்கா கிளம்பி வந்துரு. சரி, கிளம்பி வரேன். ஏய் ஏய் ப்ளீஸ் டி, சீக்கிரம் வந்துரு. உன் அம்மா பத்தி உனக்கு தெரியும்ல? சரிங்க அத்தை. எனக்காக நீங்க இவ்ளோ பண்றீங்க, உங்களுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? உடனே கிளம்பி வந்துடுறேன். ஈவினிங் எப்படியாவது பாரதிக்கு முன்னாடி நம்ம போய் தமிழை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடணும். ஆண்டாள், வேற எதையும் மறந்து வச்சிட்டாலும். என்ன ஆச்சு பாரதி? நானும் உன் கூட வரேன். வா, சேர்ந்து போலாம். ஸ்கூலுக்கு வரியா? பாரதி பாரதி, நீ எதுக்கு பாரதி? நான் தான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொன்னேனே. இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? அதெல்லாம் எதுவும் இல்லையே பாரதி. 2 பேரும் போய் கொடுத்தா அவ என்ன வேணா சொல்ல போறா? வா. பாரதி, அதுக்கு இல்ல, உனக்கு எதுக்கு வீணா சிரமம் தான் பாரதி, வேற எதுவும் இல்ல. வீட்லயே எவ்வளவு நேரம் தாண்டி நான் தனியாவே இருக்கிறது? உன் கூட பேசிக்கிட்டே வெளியில போனாலாவது கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். அதெல்லாம் ஓகே தான். ஈவினிங் வேற ஸ்கூலுக்கு போய் தமிழை கூட்டிட்டு டவுனுக்கு வேற போகணும்னு சொன்னல. 2 வாட்டி எதுக்கடி அலைச்சல் தேவையில்லாம. நானே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஸ்கூல் என்ன 10 கிலோமீட்டர் தாண்டி இருக்கா? 2 தெரு தாண்டினா ஸ்கூலு. ஓவர் அக்கறை தாண்டி உனக்கு. வா வா பாரதி, வாடி. ஆண்டாளு, உனக்கு ஞாபகம் இருக்காடி? நாம ஸ்கூலுக்கு இதே மாதிரி நடந்து போகும்போது ஒரு நாள் நம்ம கிளாஸ் பையன் செந்தில்னு ஒருத்தன் மல்லிகா கூட சைக்கிள்ல போறதுக்காக செயின் அறுத்துட்டு இருந்தான்ல. இப்ப நினைச்சாலும் காமெடியா இருக்குடி. நீ நடந்ததை நினைச்சு சிரிக்கிற, நான் நடக்க போறதை நினைச்சு பயந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனதுமே தமிழ் வரலன்னு தெரிஞ்சதும் பாரதி கண்டிப்பா பத்திரகாளி ஆக போறா. ஆண்டாளு, எப்படிடி சமாளிக்க போற? ஐயோ. சரிப்பா ஆதி, நீ சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். இப்போதைக்கு நானோ மரகதமோ இல்ல உங்க அம்மாவோ பாரதியை பார்க்க வரமாட்டோம். நீ எப்போ சொல்றியோ அப்ப வர்றோம். இத்தனை நாள் இதுகளை புரிஞ்சிருந்தது எங்களால தாங்க முடியல. ஏன்பா ஆதி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பாரதியை கூட்டிட்டு வாப்பா. கண்டிப்பாப்பா. இந்த பிரிவு ரொம்ப நாளைக்கு இருக்காதுன்னு எனக்கும் தோணுது. கூடிய சீக்கிரமே பாரதியும் தமிழும் இங்க இருப்பாங்கப்பா. ஆதியப்பா, ரெட் அலர்ட்ப்பா. என்னாச்சு தமிழ்? லஞ்ச் பாக்ஸ் மறந்து வச்சிட்டேன். அம்மா அதை எடுத்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. ஆனா ஆண்டாளத்தை அவங்க கொடுத்துட்டு வரதா சொல்லி சமாளிச்சிட்டாங்க. நல்ல வேளை நம்ம பயந்த மாதிரி எதுவும் நடக்கல. நடக்க வாய்ப்பு இருக்குப்பா. அதான் ஆண்டாளத்தை சமாளிச்சிட்டாங்கல்ல. இப்ப சமாளிச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஐடி கார்டு போட்டோ எடுக்கிறதுக்கு அம்மா ஸ்டுடியோ கூட்டிட்டு போறதா, ஸ்கூலுக்கு வர்றதா சொல்லிருக்காங்களாம். நாம உடனே கிளம்பி ஆகணும்பா. சரி, இப்ப கிளம்புனா ஈவினிங் உள்ள போயிடலாம். சரி, நாங்க வரோம்ப்பா. சரி வரோம்ப்பா. சரி, வா, கிளம்பு கிளம்பு, வா. அப்பா, வரோம்ப்பா, வரோம். வாங்க. நாங்க கிளம்புறோம். அம்மா, வரோம்மா. அம்மா வந்தா சொல்லிருங்க. தமிழ், பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. நல்லா படிக்கணும். சரி தாத்தா. மருகுதம், ரத்தினத்துக்கு ஒழுங்கா சாப்பாடு போடு. பாரு எப்படி மெலிஞ்சு போயிருக்கான்னு. சரிங்க மாமியாரே, நீங்க சொன்னா நான் கேட்டுதானே ஆகணும். அந்த பயம் இருக்கட்டும். ரத்தினம், சொல்லு தங்கம். நீ ஒழுங்கா சாப்பிடணும். நான் அடுத்த வாட்டி வந்து பார்க்கும்போது இப்படி இருந்த தோலை உரிச்சிடுவேன். சரிங்க மகாராணி, நான் ஒழுங்கா சாப்பிடுறேன். தாத்தா, போயிட்டு வரேன். சரிடா தங்கம், பத்திரமா போயிட்டு வாப்பா. தாத்தா, அழாத தாத்தா. நானும் அம்மாவும் சீக்கிரம் வந்துருவோம். சரிடா.
அம்மாவுக்கு தெரியாம அடிக்கடி தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணு. பத்திரமா போயிட்டு வாடா. கொஞ்சம் இருங்க, இது சொல்றதை வந்துடுறேன். கேட்டுக்கிட்டு நல்லா படிக்கணும், சரியா? ஆதி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். மனசை போட்டு குழப்பிக்காத. தமிழே, சீக்கிரமா அம்மா கூட்டிட்டு வந்துரு தங்கம். சரி பாட்டி. சரி, புறப்படுங்க. வா. அண்ணா, பாரதி வரல. ஆதியும் அந்த குழந்தையும் மட்டும் தான் வந்திருக்காங்க. என்ன பண்றாங்க? 2 பேரும் கால் டாக்ஸில ஏறி எங்கேயோ போறாங்கண்ணே. அப்ப நீ ஒன்று பண்ணு, அவங்கள ஃபாலோ பண்ணு. நான் வேற யாருன்னா அனுப்பட்டுமா? இல்ல நானே பாத்துக்கிறேன். அந்த கால் டாக்ஸியை ஃபாலோ பண்ணிட்டு போய் நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேனே. நான் வைக்கிறேன். என்னப்பா, ஹாப்பி தானே? ரொம்ப ஹாப்பிப்பா. சரி சரி, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்கப்பா. அம்மா பார்க்கறதுக்குள்ள போயிடணும். ஏப்பா, என்னப்பா காருக்கு முன்னாடி வண்டி போட்டு நிக்கிறீங்க? நகருங்கப்பா. ஏண்டா, நீ பாட்டுக்கு வண்டி அடிச்சு நிக்காம வந்துட்டே இருக்க? நான் இடிச்சனா? நான் எப்பப்பா வண்டி அடிச்சேன்? நீ இடிக்காம நாங்க துரத்துட்டு வந்தோம். ஏப்பா, உள்ள சவாரி இருக்குப்பா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. அப்ப உள்ள இருக்க சவாரி வெளில அனுப்பு. நாங்க பிரச்சனை அவங்கிட்ட பண்ணிக்கிறோம். ஏப்பா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஏர்போர்ட் சவாரிப்பா, லேட் ஆகிட்டு இருக்கு. வசதியா போச்சு. பிரச்சனையை நாங்க எப்படி முடிச்சு வைக்கிறோன்னு நீ இறங்கி வந்து பாரு. டிரைவர் அண்ணா, இது உங்களுக்கு வந்த பிரச்சனை இல்லை, என்ன தேடி வந்த பிரச்சனை. இதை நானே முடிச்சு அனுப்புகிறேன். தமிழ், உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி பாட்டு பார்த்துட்ருங்க. இந்த பாட்டு முடியறதுக்குள்ள அப்பா முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகேப்பா. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு? உங்க 4 பேருக்கும் ஒரே ஒரு சான்ஸ் தரேன். இப்பவே ஓடிட்டீங்கன்னா உடம்புல எல்லாமே கரெக்டா இருக்கும். இல்ல என்ன ஏதாவது பண்ணிட்டு தான் போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க உடம்புல இருக்கிற ஏதாவது ஒண்ணு ஒட்டையும் கிழியும் இல்ல நொறுங்கும். என்ன மச்சான், அடி வாங்க வந்துட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான்? இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வாயால பேசுறது வேஸ்ட். ஏய், உங்களை அனுப்பிச்சவங்கிட்ட போய் சொல்லு, என் பொறுமைக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. திரும்ப திரும்ப அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தான், நேரில் வந்து அவனை உயிரோட வச்சு கொளுத்திடுவேன் சொல்லு. என்ன உங்க அம்மா ஃபோன் பண்றாங்க? ஓஹோ, கதை அப்படி போதா? சும்மா இருங்க தமிழ். சொல்லுங்க பாரதி. எங்க இருக்கீங்க?
ஏன் என்னாச்சு? தமிழை காணோம். தமிழ் காணுமா? ஆமா அதே. ஆமா, அவ லஞ்ச் பாக்ஸ மறந்து வச்சுட்டு போயிட்டான்னு சொல்லி இப்பதான் நானும் ஆண்டாலும் ஸ்கூல்ல போய் பார்த்தோம். அவ காலையில இருந்து ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்றாங்க. சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க, நான் பார்க்கறேன். எனக்கு பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்ல அழகரும் இல்ல, அப்பாவும் இல்ல. நான் இருக்கேன் பாரதி, தமிழுக்கு ஒன்றும் ஆகாது. நான் வேணா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரட்டா? வேண்டாம், போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் பாரதி. பாரதி, எனக்கு ஒரு 3 hours டைம் கொடுங்க. அதுக்குள்ள தமிழை கூட்டிட்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிறுத்துறேன். அந்த பேப்பர்ல விளம்பரம் வந்ததுல இருந்தே எனக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு. யாராவது என் பொண்ணை கடத்தி ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இருக்கிற வரைக்கும் தமிழுக்கு எதுவும் ஆகாது, ஆகவும் விட மாட்டேன். அவளை கண்டுபிடிச்சிருவீங்கல்ல? தமிழை கூட்டிட்டு தான் நான் வீட்டுக்கே வருவேன், நீங்க கவலையே படாதீங்க. உங்களை யார் லஞ்ச் பாக்ஸை மறந்து வச்சுட்டு வர சொன்னது? அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும். சாரிப்பா, தாத்தா பாட்டிய பார்க்க போற ஆர்வத்துல மறந்துட்டேன். இன்னைக்கு உங்க அம்மாவை எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலையே. ஐயோ, ஆண்டாளத்தை ஃபோன் பண்றாங்களே. சொல்லுங்க அத்தை. ஏய், எங்கடி இருக்க? ஆதி அப்பா. இல்ல இல்ல, ஆதி அங்கிள் கூட. சமாளிக்க மாட்டீங்களா ப்ளீஸ் அத்தை? ஏய், ஒழுங்கா இப்ப நீ உடனே கிளம்பி வரல, உன்னை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போன் வை. ஒரு நாள் நிம்மதியா இருக்க விடுறாங்களா? ச்சே, என்ன வாழ்க்கடா இது. பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருக்கிய. ஆண்டாள் உனக்காக தானே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக எப்படிப்பா உடனே போக முடியும்? 3 மணி நேரம் ஆகும்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆமா தமிழ், ஃப்ளைட் பிடிச்சி போக வேண்டாமா? என்னமோ, ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய கலவரம் இருக்கு. தமிழ், பயமுறுத்தாதீங்க. அப்பா, ஆனா ஒண்ணு, என்ன காணோன்னு சொன்ன உடனே அம்மா உங்களுக்கு தானே ஃபோன் பண்ணிருக்காங்க. அங்க நிக்கிறீங்கப்பா நீங்க. அப்படிங்கிற? பின்ன நீங்க இருக்கும்போது என்ன எவனாவது ஏதாவது பண்ணிட முடியுமா? என்ன பேத்தி பார்த்த சந்தோஷம் மூஞ்சில தாண்டவமாடுது. அங்க மட்டும் என்னவா, உனக்கு ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்தப்ப இருந்த சந்தோஷம் திரும்ப வந்த மாதிரி இருக்கு. அது என்னமோ தெரியலங்க, தமிழ்குட்டி கூட இருந்தாலே எல்லா கவலையும் மறந்து போயிடுது. பேத்திய பார்த்த சந்தோஷத்துல பெருசுங்க ரெண்டும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தியா? இருக்காதா பின்ன? ஓசில வந்து உட்காந்து சாப்பிடுற சந்தோஷத்தை டெய்லி பார்த்தவங்க இப்ப பேத்திய பார்த்ததும் எக்ஸ்ட்ராவா சந்தோஷப்படுறாங்க. என்ன ஸ்வேதா, பொசுக்குன்னு ஓசி சோறினிட்ட? நம்ம ரத்னா ஐயா கொடுத்த வேலை என்ன சாதாரண வேலையா? தான் குடும்பத்துக்காக தான் சொந்த புள்ளையே காவு கொடுத்தவராச்சே. அவருக்கு இல்லாத உரிமையா அந்த வீட்டுல? டேய், என்னடா வேணும் உனக்கு? எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? என்ன ரத்னா ஐயா, என்கிட்ட கோவப்படுறீங்க? நீங்க கோவப்பட வேண்டியது எங்க அக்கா சாரதா கிட்டயும் என் முன்னாள் மருமக ஆதிக்கிட்டையும் தான். அவங்கள பக்கத்துல வச்சு கொஞ்சிட்டு இருக்கீங்க, என்ன பார்த்தா மட்டும் எப்பவுமே விரட்டி அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களே. மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போயிட்டு சொல்லிட்டேன். ஸ்வேதா, பெருசுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு எப்படி கோவம் வருது பாத்தியா? சார்,
நான் ஏதோ வெள்ளையும் சொல்லியுமா ட்ரெஸ் பண்ணிருக்கேன்னு சாம்பார் பொட்டலம் கட்டுறவன் நினைச்சுக்காதீங்க. கோபம் வந்தா உன்னையே துண்டு துண்டா வெட்டி பொட்டலம் கட்டிடுவேன், ஜாக்கிரதை. பொட்டலம் போடுவானா பொட்டலம்? மூஞ்சிகளையும் மோரக்கட்டைகளையும் பாரு. ஏய், இந்த வீரவசனம் எல்லாம் கொஞ்ச நேரம் முன்னாடி இங்க ஆதி இருந்தார்ல, அப்ப பேசியிருக்கணும். ஆதி இங்க இருக்கிறப்ப எங்கேயோ ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இப்ப வந்து தாம் தும்னு குதிக்கிற பட. என்னப்பா இவரு இப்படி எல்லாம் பேசுறாரு? நாம இவருக்கு நல்லது செய்யறோம்னு கூட தெரியாம இப்படி பேசிட்டு இருக்காரு. அதான் ஸ்வேதா, நல்லதுக்கே காலம் இல்லைன்னு சொல்றது. ஏன் நம்மள எல்லாருமே தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியலையே. இங்க பாருங்க தம்பி, உங்க அக்கா இப்ப வீட்ல இல்ல. நீங்க ஏதாவது பேசுறதா இருந்தா அவங்க வீட்ல இருக்கும்போது வந்து பேசுங்க. அதை விட்டுட்டு எங்க கிட்ட வந்து வம்பிழுத்துட்டு இருக்காதீங்க. மரகதம்மா, நாங்க ஒன்னும் எங்க அக்காவை பார்த்து பேசுறதுக்காகலாம் இங்க வரல. உங்க 2 பேரையும் பார்த்து பேசுறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கம்மா. சின்ன வயசுல இருந்து என் பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு மருமகன்னு சொல்லி தான் வளர்த்தாங்க. நானும் எங்க அக்கா பையன் தான் மருமகனா வரப்போறான்னு எங்க அக்காக்காகவும் மருமகனுக்காகவும் செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்சேன். ஆனா என் மகளை வேணான்னு சொன்ன அடுத்த நிமிஷம் எனக்கு எங்க அக்காவும் வேணாம், என் மருமகனும் வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டேன். ஏன்னா எனக்கு எங்க அக்காவை விட என் மக தான் முக்கியம். உங்களுக்கும் அப்படிதானே இருக்கணும். என்னதான் நீங்க பாரதிய மகளா நினைச்சாலும் அவ உங்களுக்கு மருமக தானம்மா. உங்களுக்கு மகன் வாசு. வாசு தானே உங்க மகன். அவனுக்கு செஞ்ச கொடுமையை மறந்துட்டு எப்படி உங்க 2 பேரால இந்த வீட்டுல வந்து ஓசி சோறு சாப்பிட முடியுது? டேய், இந்த பச்சவந்தி வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாத. எங்களுக்கு நடந்த அத்தனையும் தெரியும். தெரிஞ்சுதான் வந்திருக்கோம், தங்கியிருக்கோம். நீ இங்க வந்து நல்லவன் வேஷம் போடாம முதல்ல உன் அடங்காப்படாரி மகளை கூட்டிட்டு கிளம்பு. ஐயா, ரத்னா ஐயா, நான் நல்லவன் இல்ல, கெட்டவன் தான். நிறைய தப்பு பண்ணிருக்கேன். ஆனா எந்த தப்பும் எனக்காக பண்ணதில்ல. எல்லாமே என் அக்காக்காக தான் பண்ணியிருக்கேன். அப்படியாப்பட்ட எனக்கே உங்க 2 பேர் மேலேயும் கோவமா வருது. ஏன் தெரியுமா? பெத்த புள்ளைய காவு வாங்கின வீட்லயே வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அதுக்காக. அப்பா, அதான் அவருக்கு நடந்தது எல்லாமே தெரியும் சொல்லிட்டாரேப்பா. இதுக்கு மேல நம்ம என்ன பேசுறது? எல்லாமேனா வாசுவோட இதயத்தை ஆதிக்கு எடுத்து வச்ச விஷயம் தெரியுமா? தெரிஞ்சிருக்கோம்பா. அதுக்காக இவர் மருமக மணி பணம் வாங்கின விஷயம் தெரியும். தெரிஞ்சிருக்கும்பா. அந்த உண்மையை மறைச்சி ஆதி பாரதிய கல்யாணம் பண்ணது அதுவும் தெரிஞ்சிருக்கும்பா. இப்ப பாரதிய சண்டை போட்டு போனான்னு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? நியாயமா அதுவும் தெரிஞ்சிருக்கணும். ஆனா தெரிஞ்சுதா இல்லையான்னு தெரியலையே. ஆனா ஒண்ணு ஸ்வேதா, எனக்கு பாரதிய சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் இந்த விஷயத்துல பாரதி மானஸ்தின்றதை நிரூபிச்சுட்டா. என்னப்பா நீங்க? வாசுவ கொலை பண்ணிதான் அவரோட இதயத்தை ஆதிக்கு எடுத்து வச்சாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படிப்பா அவளால ஆதி கூட வாழ முடியும்? என்னது கொலையா? அம்மா, அப்ப உங்களுக்கு விஷயமே தெரியாதாமா? ஆதிக்கு சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருந்தப்போ அன்னைக்கு அவன் இதயத்தை மாத்தி வச்சு ஆபரேஷன் பண்ணாதான் அவனை காப்பாற்ற முடியும் டாக்டர் சொல்லிட்டாரு. இதயம் என்ன சூப்பர் மார்க்கெட்லயா விக்குது அவங்க கேட்ட உடனே கிடைக்கிறதுக்கு? அதனால ஆதிக்கு செட் ஆகிற மாதிரி இதயம் உங்க பையன் வாசுகிட்ட தான் இருக்குன்னு சொன்னாங்களா? உடனே எங்க அக்கா அந்த வாசுவை கொன்னாவது என் பையனை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணி அதே மாதிரி வாசுவை ஆக்சிடென்ட் பண்ணி அவனை கொன்னு அவன் இதயத்தை எடுத்து ஆதிக்கு வச்சுதாம அவனை பொழைக்க வச்சாங்க. டேய், எனக்கு எல்லாம் தெரியும். இப்போ நீ இடத்த காலி பண்ணு. என்ன ரத்னம் சார், இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றோம், எங்களை போய் கிளம்பு கிளம்புன்றீங்க? டேய், உனக்கு இதுக்கு மேல மரியாதை கிடையாது. ஒழுங்கா போயிடு. பா, இதுக்கு மேல இவருக்கு நம்ம என்ன சொன்னாலும் புரியாதுப்பா. வாங்கப்பா நம்ம போலாம். பெத்த பையனை கொன்னு இருக்காங்கன்னு சொல்றோம், கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இருக்காரு. இவரெல்லாம் அப்பாவே கிடையாது. நான்
அப்பனா இல்லையாங்கிறது என் பிள்ளைகளுக்கு தெரியும். நீ கிளம்பு. பா நீங்க வாங்கப்பா கிளம்பலாம். பாவம் இந்த அம்மா கிட்ட இன்னும் என்னென்ன விஷயத்த மறைச்சிருக்காங்களோ. டேய் வாடா. போறான் பாரு ஃப்ராடு பையன். சொத்துக்காக சொந்த அக்காவையே கொலகாரி பட்டம் சூட்டிட்டு போறேன். என்னங்க நம்ம வாசுவை கொலை பண்ணி இதயத்தை மாத்தி எடுத்து வச்சிருக்காங்க. மரகதம், இவன்லாம் ஒரு பையன். இவன் சொல்றத போய் நீ நம்பிக்கிட்டு இருக்க பாரு. அவன் ஆதி பாரதி நம்ம எல்லாரையும் பிரிக்கணும்னு திட்டம் திட்டிக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த பைய பேசுறது எதையும் நம்பாத. சம்பந்தியம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? இவனுக்கு நம்ம 2 பேரும் இங்க இருக்கிறது பிடிக்கல. அதனாலதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். எதையும் மண்டையில போட்டு குழப்பிக்காத, புரியுதா? என்ன ஸ்வேதா அது? நாம தோத்துக்கிட்டே இருக்கோம்பா, திரும்ப திரும்ப தோத்துக்கிட்டே இருக்கோம்பா. இன்னைக்கு அந்த ஆதி தப்பிச்சிட்டான்பா. அவன் அவ்வளவு ஈஸியா சாக பிறந்தவன் இல்ல ஸ்வேதா. என்னைக்கு அவன் வாசுவோட இதயத்தை வச்சு உயிர் பழிச்சானோ அன்னில இருந்து அவன் மறுபிறவி எடுத்த மாதிரி அவனை ஒண்ணுமே பண்ண முடியல. பா நாம ஏன் அவனை எதுக்கணும்? அவனே தற்கொலை பண்ணி செத்தாலும் நமக்கு ஓகே தானே? என்ன ஸ்வேதா, ஆதியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பேசுற? அவனை பத்தி தெரிஞ்சதுனாலதான்ப்பா இப்படி பேசுறேன். புரியல. நாம அவனை கொல்லணும்னு நினைச்சுதான்ப்பா ஒரு தடவையும் தோத்துட்டு இருக்கோம். அவனை அனாதையாக்குனாலே போதும், அவனே செத்துருவான்.